Hi friends, welcome to my channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா ரொம்பவே சூப்பரான ரெசிபி தாங்க. பனானா புட்டிங் எப்படி பண்ணலாம் சொல்லிட்டு பார்க்க போறோம். இது ரொம்பவே ஈஸியஸ்டான ரெசிபி. கன்ஃபார்ம் இந்த ரெசிபி நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் எப்படி இந்த ரெசிபி செய்யலாம் சொல்லிட்டு பார்த்தறலாம். ஃபர்ஸ்ட் ஒரு pan ஹீட் பண்ணிக்கோங்க. அதுல 1/2 கப் அளவுக்கு நம்ம ஒயிட் சுகர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் இந்த சுகரை கேரமலைஸ் பண்ணி எடுத்துக்க போறோம். சோ லோ ஃப்ளேம்ல வச்சிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ நம்ம மற்ற ரெசிபிக்கெலாம் எப்படி நம்ம கேரமல் பண்ணுவோமோ ஸோ அதே மாதிரி இந்த ரெசிபிக்கு நம்ம கேரமல் தான் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு சுகரை இந்த மாதிரி நம்ம நல்லா மீடியம் ஃப்ளேம் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது சுகர் ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா அதை மெல்ட் ஆகி வரும். பாருங்கள் இப்போ ஓரளவு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மெல்ட் ஆகி வந்திருக்கு. ஸோ இந்த ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 5 to 10 மினிட்ஸுக்குள்ளே நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இந்த கேரமல் ரெடி ஆயிரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேம் வச்சு தான் மிக்ஸ் பண்ணணும். ஒருவேளை ஹை ஃப்ளேம் வச்சு மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா அதாவது அந்த சுகர் சிரப் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கருகி போயிடும், அதை கசப்புத்தன்மை கொடுத்துடும். ஸோ நம்மளுக்கு கேரமல் நல்லா இருக்காது. பார்த்தீங்கன்னா ஓரளவு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கலர் வந்துருச்சு. பட் இனிமேல் நம்ம பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அங்கங்கே கட்டியாக இருக்குது. ஸோ அது எல்லாமே பார்த்திங்கன்னா மெல்ட் ஆகி வரணும். ஸோ அதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ நீங்கள் எந்த ட்ரேயில் பார்த்தீங்கன்னா புட்டிங் செய்ய போகிறீங்களோ அந்த ட்ரேயில் இந்த மாதிரி அடியில் சுகர் சிரப்பை ஊற்றி வச்சுருங்க. இது வச்சுட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா செட் ஆகிடும். ஸோ அது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ இன்னொரு மிக்ஸி ஜாரில் மீடியம் சைஸ் அளவு வாழைப்பழத்தை இந்த மாதிரி 3 வாழைப்பழத்தை சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா இது கூட பார்த்தீங்க அப்படின்னா 2 முட்டை சேர்த்துக்கோங்க. 2 முட்டைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 200 ml அளவு பார்த்தீங்கன்னா காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. பால் கெட்டியாக இருக்கணும், தண்ணியாக இருக்கக்கூடாது. ஸோ இதில் ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு சுகர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்காக வெனிலா எசன்ஸ் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பனானா பேஸ்ட்டை நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த சுகர் சிரப் மேலே பார்த்தீங்கன்னா ஊற்றிடலாம். ஸோ இது வெனிலா எசன்ஸ் ஆப்ஷனல் தான். ஸோ இருந்தால் மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி குக்கரில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி வச்சுக்கோங்க. நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா உள்ளே இந்த மாதிரி கிண்ணம் வேறு ஏதாவது வச்சுட்டு இல்லை ஸ்டாண்ட் ஏதாட்டி நீங்கள் போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த ட்ரேயை பார்த்தீங்கன்னா உள்ளே வச்சிடலாம். ஸோ வச்சுட்டு உங்கள்கிட்ட அலுமினியம் ஃபாயில் இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு நீங்கள் கவர் பண்ணிக்கோங்க. ஸோ என்கிட்ட இல்லை, ஸோ அதனால் நம்ம சாதாரணமாக பார்த்திங்கன்னா நம்ம மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். ஸோ இப்போது இந்த பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா தனியாக மூடி போட்டுட்டு ஸோ இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா மூடி போட்டு நம்ம மூடணும். டோட்டலாக பார்த்திங்கன்னா 2 மூடி வச்சு நம்ம மூடி வச்சு இது ஒரு 45 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா 45 நிமிஷம் பார்த்திங்கன்னா ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரிட்ஜில் வச்சு பார்த்திங்கன்னா எடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு ஒரு 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்மளுக்கு கட் பண்ணதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் வச்சு எடுத்தாச்சு. இது நம்ம சுற்றி கட் பண்ணி பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ நம்ம நல்லா சுற்றி கட் பண்ணதுக்கு அப்புறமா ஸோ நம்ம அப்படியே ஒரு பிளேட்டை மேலே வச்சு நம்ம கவிழ்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக பார்த்திங்கன்னா ஒட்டாமல் வந்துடும். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட் வச்சுக்கலாம். ஸோ வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க ட்ரே இந்த மாதிரி கீழே மாற்றணும் அப்படின்னா ஸோ உள்ளே இருக்கிறது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா வெளியே வந்துடும். பாருங்கள் எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய புட்டிங் ஒட்டாமல் இருந்துட்டு பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்ட்டு. ஸோ நீங்களும் இந்த ரெசிபியை நீங்கள் கன்ஃபார்ம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு. கேக்கோட பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். வாயில் வச்சதும் அப்படியே பார்த்தீங்கன்னா கரைஞ்சிரும். இது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த ரெசிபியை கன்ஃபார்ம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.